ஒரு 100 ஆட்டுக்கு 100 ஆட்டுக்கு ஒரு ஆள் போதுங்க. நம்மகிட்ட இதெல்லாம் பொட்டையாடுங்களா கிடாய்ங்களா ஐயாலாம்? எல்லாமே கடை தான். எல்லாமே கிடாய் தான். சரி, நிறைய பேர் இது பயனுள்ளதாக இருக்குங்க. சரி, நாட்டுக்கோழி ஒரு 100 கோழி இருக்குங்க. 100 கோழி நாட்டுக்கோழி வர வர வித்து போடுறோம். சரி, வாங்கிட்டு வந்து 1 மாதம் ஆகுதுங்க. 1 மாதம் ஆகுது. 4 மாதங்க கடைசி. மக்காச்சோளம் சரிங்க, நம்ம காட்டிலே விளையுதுங்க. ஓகேங்க. நாங்களே வச்சுக்கிறோம், வாங்குறதில்ல. மக்காச்சோளம்னா நம்ம வேவிச்சு கொடுக்கணுங்களா? இல்லை பச்சையவே உடைச்சிட்டு வந்து அந்த கலப்பு தீவனத்தில் கலந்துக்க வேண்டியது. சரிங்க ஐயா. கலந்து ஒவ்வொன்றுக்கும் சின்ன குட்டியில் வந்து 200 கிராம். சரிங்க ஐயா. இன்னும் கொஞ்சம் பெருசானா 300. சரிங்க ஐயா. இன்னும் கொஞ்சம் பெருசானா 400 கிராம். ஓ சரிங்க ஐயா. அந்த அளவுக்கு அளந்து கொடுக்குறோம். சரிங்க ஐயா. அளவு போட்டு. சரிங்க ஐயா. அது ரொம்ப ஜாஸ்தி போயிட்டாலும் ஜீரண கோளாறு ஆகிடும். ஓ சரிங்க. குட்டியாக வாங்கும்போது 5000. ஆடு வெளியில் ராமேஸ்வரம் போகிறோங்க. ராமேஸ்வரம் வாங்குறீங்க? ராமேஸ்வரம். சரிங்க. இங்கே ஈரோடு. சரிங்க. ஆந்திரா கூட போகிறோங்க. ஆந்திரா கணக்குங்களா இல்லை எடை போட்டு தான் வைக்கிறோம். சரிங்க ஐயா. இந்த தப்பை வாங்கிட்டு வந்தது எடை போட்டே கொடுத்தாங்க அவியில். ஓ, அடியில் வந்து இது தைல மரம் போட்டிருக்கீங்களா பரனுக்கு? ஆமாம், தைல மரம். அதுதான் நிலைக்கு தான். ஆமாங்க, மற்றதெல்லாம் உளுத்து போயிருதான். உளுத்து போய் தைல மரம் நீலகிரி மரம் தானே? நீலகிரி மரம். அதே தான் வாங்கி ரீப்பர் அடித்து. சரிங்க ஐயா, போடுறோம். ஐயா உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா. கோபாலன். கோபாலன். சரிங்க. என்ன வயசுங்க? எனக்கு 84 வயசு. 84ங்க. சரிங்க. சின்ன வயசுல என்ன தொழில்? விவசாயம் தாங்க? விவசாயமே தாங்க. சரிங்க ஐயா. சரி, நம்மகிட்ட இப்போ வந்து பரன் போட்டு ஆடு வளர்த்திட்டு இருக்கோம். எவ்வளோ நாளாக இந்த பரன் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா? இது இப்போ ஒரு 5 வருஷமும் பண்ணுறேன். 5 வருஷமாக பண்ணுறீங்க. சரிங்க ஐயா. இந்த ஆடுலாம் எங்கே நம்ம வாங்கினேங்க? ஆடு எங்கே வாங்கணும்? ஆடு வெளியில் ராமேஸ்வரம் போகிறோங்க. ராமேஸ்வரம் வாங்குறீங்க? ராமேஸ்வரம். சரிங்க. இங்கே ஈரோடு. சரிங்க. ஆந்திரா கூட போகிறோங்க. ஆந்திரா வரைக்கும் போய் வாங்கிட்டு வரீங்க? ஆமாம். சரிங்க ஐயா. இப்போ ஆடு வாங்கணும்னா எத்தனை மாதத்துக்கு குட்டியில் வாங்கணுங்க? இது ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்து குட்டியாக இருக்குங்க. வந்து அதனுடைய விலை வந்து அப்போ 5000 ரூபாய்க்கு வாங்குறோங்க. சரிங்க. குட்டி. சரிங்க. குட்டியாக வாங்கும்போது 5000. ஓகேங்க. இப்போ வந்து எடை கணக்குங்களா இல்லை எடை போட்டு தான் வைக்கிறோம்? சரிங்க ஐயா. இந்த தப்பை வாங்கிட்டு வந்தது எடை போட்டே கொடுத்தாங்க அவியில். ஓ, எடை போட்டே கொடுத்தாங்க. ராமநாதபுரம். சரிங்க ஐயா. 100 ஆடு வாங்கிட்டு வந்துருக்குது. 100 ஆடு வாங்கிட்டு வந்துருக்கு. இப்போ 2 பேட்சை 2 பட்டியில் கலந்து விட்ருக்கீங்களா? 2 தடுத்துருக்கீங்க. ரெண்டுமே வந்து ஒரே நாளைக்கு குட்டியே இல்லை அது ஒரு மாதம் ஒரு 4-5 மாதம் குட்டி, இது வந்து ஒரு வருஷத்துக்கு குட்டி, அது மாதிரி இல்லை எல்லாம் ஒரே சைஸ்? எல்லாம் ஈக்குவலாக கலந்து கொடுத்தாங்க. அதில் வந்து கொஞ்சம் பெரு சைஸ் எல்லாம் அந்தாண்ட நாங்கள் ஒதுக்கி அந்தாண்ட வச்சுருக்கிறோம். சரிங்க. சின்னது இந்தாண்ட நெட்டிருக்கிறோம். சரிங்க. எல்லாம் ஒரே டைமில் விலை வருங்க. எல்லாம் ஒரே டைமில் இல்லைனாலும் கம்மியாக வந்ததுன்னா அந்த பெரிய சைஸை விற்றுவிட்டு சின்னதாக அந்தாண்ட ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சு கூட வைப்போங்க. சரிங்க. இப்போ வாங்கிட்டு வந்து எவ்வளோ நாள் நம்ம வச்சுருக்கணுங்க? எத்தனை மாதம் வச்சுருக்கணுங்க? இப்போ வாங்கிட்டு வந்து 1 மாதம் ஆகுதுங்க. 1 மாதம் ஆகுது. 4 மாதங்க கடைசி. 4 மாதம் வரைக்கும் நம்ம வாங்கி வச்சுக்கிறோம். 4 மாதத்தில் நாம் விற்றுடலாம். இப்போ இந்த 4 மாதத்துக்கு நம்ம என்னென்ன தீவனம் கொடுக்கணும்? தீவனம் வந்து கலப்பு தீவனம்னு ஆட்டு தீவனம் ஆட்டுக்கு தனியாக இருக்குது. சரிங்க. அது சேலம் போய் அது எடுத்துகிட்டு வரணும். சரிங்க ஐயா. அப்புறம் மக்காச்சோளம். சரிங்க. நம்ம காட்டிலே விளையுதுங்க. ஓகேங்க. நாங்களே வச்சுக்கிறோம், வாங்குறதில்ல. மக்காச்சோளம்னா நம்ம வேவிச்சு கொடுக்கணுங்களா? இல்லை பச்சையவே உடைச்சிட்டு வந்து அந்த கலப்பு தீவனத்தில் கலந்துக்க வேண்டியது. சரிங்க ஐயா. கலந்து ஒவ்வொன்றுக்கும் சின்ன குட்டியில் வந்து 200 கிராம். சரிங்க ஐயா. இன்னும் கொஞ்சம் பெருசானா 300. சரிங்க ஐயா. இன்னும் கொஞ்சம் பெருசானா 400 கிராம். ஓ சரிங்க ஐயா. அந்த அளவுக்கு அளந்து கொடுக்குறோம். சரிங்க ஐயா. அளவு போட்டு. சரிங்க ஐயா. அது ரொம்ப ஜாஸ்தி போயிட்டாலும் ஜீரண கோளாறு ஆகிடும். ஓ சரிங்க. அதனால் அது அளவாக வைக்கணுங்க. அளவோட. சரிங்க ஐயா. இப்போ வந்து 400 கிராம் கொடுத்துட்ருக்குறோம். அது ஒரு குட்டிக்கு வந்து போட்டு கொட்டிடுறோம். சரிங்க ஐயா. இப்போ அதோட கலப்பு தீவனமும் மக்காச்சோளமும் கலந்து கொடுக்குறோம். ஆமாம், கலந்து கொடுக்குறோம். இதுக்கு அது தவிர வேறு என்னங்க ஐயா? அதுலேயே வந்து இந்த புழுங்கத்தவிடும் வாங்கி கலக்கிறோம். புழக்கத்தவிடும் போடுறீங்க? சரிங்க. வேவிச்ச தவிடு அது வந்து கலந்தால் தான் ஜீரணம் ஆகுது கொஞ்சம். ஓ, புழுங்கின அரிசி தவிடு. ஆமாம். சரிங்க. சரி. அங்கே அதிகமாக வெளியில் கிடைக்கிறது ஏதோ ஒரு மில்லில் இருக்குது சொல்லி வச்சது. சரிங்க ஐயா. 2 மூட்டை ஒரு மூட்டை வாங்கிட்டு வந்து இந்த கலப்பு தீவனத்திலேயே கலப்போம். சரிங்க. அப்போ வந்து ஜீரணம் நல்லாகுன்றீங்க ஆட்டுங்களுக்கு? சரிங்க ஐயா. இது வந்து ஆட்டுக்கு செம்மறி ஆட்டுக்கு எதாவது ரகம் இருக்குங்களா? செம்மறி ஆடு ரகம் நாட்டு செம்மறி. இது வந்து அடிக்கருப்புன்னு சொல்லுவாங்க. அடிக்கருப்பு தெற்கு சைடில் இந்த மாதிரி ரகம் தான் இருக்குது. நம்ம சைடில் இது இல்லையே. இல்லை, நம்ம சைடில் தான் நமக்கு ஒட்டுக்கா கிடைக்குது. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இது ஒட்டுக்கா வாங்கணும். ஓ சரிங்க ஐயா. அங்கே தான் இந்த அடிக்கருப்புங்கிறது கிடைக்கும். சரிங்க ஐயா. நம்ம பக்கம் சாதா தான் இருக்கும். சாதா செம்மறி ஆடு, நாட்டு செம்மறிங்க. சரிங்க ஐயா. இப்போ வந்து அந்த ஷெட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா? இந்த ஷெட்டு எத்தனை போட்டேங்க? இது எத்தனை அடி நீளம் ஆகலைங்க? இது வந்து
100க்கு 100 ஆடு வளர்த்தலாம். 100 ஆடு வளர்த்தலாம். அவ்வளோதான். சரிங்க ஐயா. இதனுடைய நீளம் வந்து ஆ 60 அடி இருக்கலாம். இருக்கலாங்க ஐயா. 60 அடி இருக்கலாம். இருக்கலாம். அப்புறம் இப்படி ஒரு 22 அடி இருக்குங்க. 20 அடி இருக்கலாம். 20 அடி இருக்குங்க. இதில் 100 வளர்த்தலாங்க. 100 வளர்த்தலாம். இது என்னங்க ஐயா, அடியில் வந்து இது தைல மரம் போட்டிருக்கீங்களா பறனுக்கு? ஆமாம், தைல மரம். அதுதான் நிலைக்கு தான். ஆமாங்க. மற்றதெல்லாம் உளுத்து போயிருதான். உளுத்து போய் தைல மரம் நீலகிரி மரம் தானே? நீலகிரி மரம். அதே தான் வாங்கி ரீப்பர் அடிச்சு. சரிங்க ஐயா. போடுறோம். வாங்கி ரீப்பர் அடிச்சு. சரிங்க ஐயா. போடுறோம். சரிங்க. எத்தனை இது போட்டு 5 வருஷம் ஆகுதுன்னு சொன்னீங்கல்ல? இல்லைங்க, இந்த ஷெட்டு போட்டு 5 வருஷம் ஆகுது. செட்டு இப்போ இது போட்டு 5 வருஷம் ஆகுதுங்களா? ஆமாம். ஆனால் இந்த மரம் எதுவும் ஆகலை. இந்த மரம் எதுவும் ஆகலை. சரிங்க ஐயா. இப்போலாம் பிளாஸ்டிக்கில் வந்துருச்சு. பிளாஸ்டிக்கில் வந்துருச்சு. ஆனால் இது ஆரம்பத்தில் இது போட்டது. ஆனால் இப்போ வந்து முன்னாடி போன ஒரு ஷெட்டு பார்த்தேங்க, அவங்களும் இதெல்லாம் போட்டிருக்காங்க. சரிங்க ஐயா. இப்போ வந்து கீழே வந்து கோழி வளர்த்திட்டு இருக்காங்க. இது வந்து எப்படிங்க, எத்தனை கோழி வளர்த்துறீங்க? இதுக்கு என்ன தீவனங்க? தீவனம் 5 மணிக்கு திறந்து விடுவோங்க. சரிங்க. அது வரலாம் உள்ளே தான் இருக்கும். சரிங்க ஐயா. வேற ஏதாவது அரிசி போடுவோம். சரிங்க ஐயா. வேற கம்பு. சரிங்க ஐயா. இதெல்லாம் போடுவோங்க. சரிங்க. அப்புறம் அதை தின்னுட்டு அது உள்ள இருக்கும். சாயந்தரத்தில் ஒரு 5 மணி சுமாருக்கு திறந்து விடுவோம். வெளியே வந்து வெளியே திறந்து விட்டுருவீங்க? திறந்து விடுவோம். சரிங்க ஐயா. 1 மணி நேரம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் மூடி விடுவோம். சரிங்க ஐயா. இப்போ வந்து இந்த ஆடு வாங்கி புதுசாக தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆட்டு பண்ணை லாபம் இருக்குங்களா ஐயா? இருக்குதுங்க. இருக்குங்க. சரிங்க. இதுக்கு வந்து பராமரிப்புக்கு எத்தனை ஆளுங்க? ஒரு ஆள் போதுமா? ஒரு 100 ஆட்டுக்கு? 100 ஆட்டுக்கு ஒரு ஆள் போதுங்க. அந்த ஆளுக்கு பொழுது வேலை காலையில் வந்தால். சரிங்க ஐயா. மணி 10-11 மணி வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகலாம். போயிட்டு மதியானம் மறுபடியும் 3 மணிக்கு வந்து கூட ஒரு பொழுது வேலைக்கு கூட வச்சுக்கலாம். ஒரு ஆள் வந்து ஒரு பொழுது வேலைக்கு ஒரு 100 ஆட்டு பார்த்துக்கிட்டு வச்சுக்கலாம். சரிங்க ஐயா. ஒரு பொம்பளையாக இருந்தால் கூட செய்வாங்க. சரிங்க ஐயா. அது மாதிரி ஆள் வச்சுக்கலாம். சரிங்க ஐயா. இப்போ வந்துங்க தண்ணி வந்து தானே தீவன தண்ணி அது மாதிரி ஊற்றணுமா, இல்லை பச்சை தண்ணி ஊற்றி கொடுத்தா போதுங்களா? ஆட்டு பச்சை தண்ணி தாங்க. பச்சை தண்ணி தான் கொடுக்குறோம். சரிங்க ஐயா. இப்போ வந்து இந்த வெய்ய காலத்துக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? செம்மறி ஆட்டுக்கு ஒன்றும் இல்லை. அதனால நம்ம ஷீட்டே ஒன்றும் போட்டுக்கலாம். சரியாக போயிடுதுங்க. சரிங்க ஐயா. இப்போ நம்மளோட எத்தனை நாட்டுக்கோழி இருக்குதுங்க? நாட்டுக்கோழி ஒரு 100 கோழி இருக்குங்க. 100 கோழி நாட்டுக்கோழி வர விற்று போடுறோம். சரிங்க ஐயா. இப்போ விற்கிற மாதிரி இருக்குங்களா இதெல்லாம்? இப்போ 2 கோழி சாவலாக பிடிச்சி விற்றுருவோம். சரிங்க. கிலோ கணக்குங்களா? என்ன கிலோ? 500 ரூபா. கிலோ 500 ரூபா. சரிங்க ஐயா. 50 கூட விற்கிறாங்க. நான் கொடுக்குறது 500 தான். 500 ரூபா. பொட்டையாக இருந்தாலும் சரி, சாவலாக இருந்தாலும் சரிங்களா? எப்படிங்க? பொட்டையாக இருந்தாலும் 500, சாவலாக இருந்தாலும் 500? இல்லை, எடையை பொறுத்து தான். எடையை பொறுத்து இல்லை. பொட்டை கோழி என்ன ரேட்டு, சாவல அதே ரேட்டு தாங்க. எடை தான். சாவலாக இருந்தாலும் சரி, பொட்டையாக இருந்தாலும் சரி, கிலோ 500 ரூபா. சரிங்க. பொட்டையாக இருந்தால் என்ன? சரிங்க. இப்போ வந்து இந்த ஆட்டில் நல்ல லாபம் இருக்குன்னு உங்களோட கருத்து, உங்களோட அபிப்பிராயம்? லாபம் இருக்குது. லாபம் இருக்கு. ரெண்டும் செத்தும் போயிடுது. அதை பாரு, ஒன்று செத்து போச்சு. என்ன காரணத்தினாலங்கய்யா? இடிப்பட்டா இல்லை ஏதோ ஒரு காரணம். அதுக்கு நம்ம டாக்டருக்கு நாங்கள் வந்த உடனே தடுப்பூசி போடுறோம். சரிங்க. குடல் புழு மருந்து ஊற்றுறோம். குடல் புழு மருந்து எல்லாமே செஞ்சாலும் அப்பவும் 1-2 போயிடுங்க. சரிங்க. மருந்து குடல் புழு மருந்தெல்லாம் எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் ஊற்றுருங்கய்யா? அது குடல் புழு மளவு நாங்கள் வந்த உடனே தடுப்பூசி போட்டுருவோம். சரிங்க. நம்ம பண்ணைக்கு வந்த உடனே தடுப்பூசி போட்டுருவோம். சரிங்க. அப்புறம் குடல் புழு மருந்து கடையில் இருக்குதுங்க. சரிங்க. ஜட மருந்து அது. சரிங்க ஐயா. அது வாங்கிட்டு வந்து ஊற்றிடுவோம். சரிங்க. அந்தாண்ட இதுக்கு போட்டு ஒரு 10 நாள் கழிச்சு. சரிங்க ஐயா. தடுப்பூசி இந்த குடல் புழு மருந்து ஊற்றுவோம். அது ஃபஸ்ட்டு தடுப்பூசி போட்டு 10 நாள் கழித்து குடல் புண்ணுக்கு அந்த குடல் புழுவுக்காக ஒரு மருந்து 10 நாள் கழித்து கொடுக்கணும். சரிங்க ஐயா. நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதுலேயுமே அதுக்கும் மீறி கூட 1-2 செழிப்பு இல்லாத இருந்தது. ரொம்ப தெப்பலமா. சரிங்க. ஏதோ கெல்டாட்டு குட்டியில் வந்ததுன்னா அப்படி கூட போயிடும். சரிங்க. ஏதோ 1-2 போனாலும் ஒன்றும் கையை பிடிக்காத நஷ்டம் வராதுங்க. ஓரளவுக்கு. சரிங்க ஐயா. உழைப்புக்கு வருமானம் இருக்கு. இது வந்து விற்கிறது வந்து அங்கேயே கொண்டு போய் விற்கிற மாதிரி இங்கே அவையே வியாபாரிங்க தனியாக வர்றாங்க. அவங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க, எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துவாங்க. இப்போ நம்ம இங்கே லோக்கல் கூட தான் கொடுக்கலாமா, இல்லை அப்படி எப்படிங்க? வெளியிலேருந்து வர்றாங்க. இல்லை, இப்போ யாரோ இங்கேருந்து வரவங்க எனக்கு ஒரு ஆடு வேணும் 2 ஆடு வேணும்னா அது ஏதோ கேட்டால் 1-2 கூட கொடுக்கலாம். அதுக்கு கிலோ கணக்கு போட்டு கொடுக்குற மாதிரி கணக்கு தான். இது நம்மகிட்ட இதெல்லாம் பொட்டையாடுங்களா கிடையாதுங்களா? எல்லாமே கடை தான். எல்லாமே கடை தான். சரிங்க. இப்போ தேவைப்பட்டாலும் நம்ம கடை வேணாலும் லோக்கல் வந்தாலும் வாங்கிக்கலாங்க. வாங்கலாம். சரிங்க. கேட்குறவங்களுக்கு ஏதோ அர்ஜென்ட்டாக வேணுங்கிறவங்களும் கொடுப்போம். சரிங்க. இப்போ என்ன ரேட்டு போயிட்டுதுங்க இது? இப்போ கொஞ்சம் ரேட்டு டல்லுங்க. அப்படிங்களா? இப்போ என்ன ரேட்டுங்க போயிட்டு? இப்போ வந்து 400க்கு குறையுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ உப்பை
இந்த மாதம் ஆவணி போயிட்டா சரிங்க. அதுக்கு மேலே பாயங்கள்லாம் விசேஷம். ஆமாங்க. அதனால் அப்போ 450 குறையாத கொடுப்பாங்க. அப்போங்க அப்போ வந்து அப்போ தான் அதுக்கு இதெல்லாம் விற்கிற மாதிரிங்களா? ஆமாம் ஆமாம். சரி சரிங்க ஐயா. புரட்டாசியில் தான் இந்த ஆவணி 30 போயிடணும். புரட்டாசியில் பண்டிகை வரதுனால அவங்களுக்கு கொடுத்துர்லாங்க. சரி சரிங்க. வருவாங்க, வந்து ஒட்டுக்கா வாங்கிக்குவாங்க. ஒட்டுக்கா வாங்கிட்டு போயிடுவாங்க. சரிங்க ஐயா. 100 வாங்குறீங்களா இருக்காங்க, 50 வாங்குறீங்களா இருக்காங்க. பேசிக்குவாங்க, 2 ஐட்டமாக பிடிச்சிருவாங்க. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. சரி, நன்றிங்க ஐயா. நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க. இந்த குடற்புழு மருந்து, இந்த மருந்து ஊற்றணும், இதில் இந்த தைல மரம் போட்டது இந்த பண்ணைக்கு, இதெல்லாம் வந்து புது விஷயங்க ஐயா. நிறைய சொன்னீங்க. அது இல்லாமல் ராமநாதபுரத்தில் தான் ஆடு வாங்கினது, இதெல்லாம் ஒரு புது விஷயமா சொன்னீங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நிறைய பேர் இது பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க.